ட்ரிகர் என்ன? ஈரான் போரை ட்ரம்ப் ஆரம்பித்ததற்கான ட்ரிகர், அதாவது தூண்டுகோல் என்ன? இப்படியாக இந்த 10 நாட்களை யுத்தம் கடந்துவிட்ட நிலையிலும் பலருக்கும் இருக்கின்ற ஒரு கேள்வி, என்ன காரணத்திற்காக ட்ரம்ப் ஆரம்பித்தார்? இதற்கு விடை தேடும் முகமாக நான் பல்வேறு கட்டுரைகளை வாசித்தேன், பல்வேறு நேர்காணல்களை பார்த்தேன். Trump was told, probably by Netanyahu and Mossad and the CIA, oh, you got to invade Iran. It'll be the greatest thing ever. All we have to do is kill all these leaders, and then the Iranian people are going to rise up and protest. Government, it just falls, and you're going to declare victory. It'll be so inspiring. You're going to pick the new supreme leader of Iran, and it's going to be like Venezuela. அதிலிருந்து தெரிகின்ற ஒரு விடயம்தான், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுலா மீது இந்த ஆண்டின் தொடக்கத்திலே தாக்குதலை நடத்தி எப்படியாக அந்த நாட்டு ஜனாதிபதியை கைது செய்தாரோ, அது ஒரு வெற்றியாக அமைந்ததோ, அதனை அடுத்து அவர் ஈரான் மீது ஒரு விரைவு தாக்குதலை நடத்தி ஈரானை அடிபணிய வைத்து அன்றையில் அவர்களை அச்சுறுத்தி ஏதேனும் ஒரு சலுகைகளை பெற்றுக்கொள்வது, அன்றையில் அவர்கள் இந்த நிபந்தனைகளுக்கு அடிபணிந்து விட்டார்கள் என்று கூறுவதன் மூலமாக ஒரு வெற்றியை தனதாக்க நினைத்தார். ஆனால் அது நடைபெறவில்லை. இவ்வளவு நாள் போர் நீடிக்கும் என்று அவர் அறிந்திருக்கவில்லை. அன்றையில் அவர் ஒரு திட்டமிடாத ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார். போரை ஆரம்பிப்பது எளிது, ஆனால் எங்கே கொண்டு அது நிறுத்தும் என்று யாருக்குமே தெரியாது. இது வியட்நாம் போரிலும் கூட இப்படித்தான் நடைபெற்றிருக்கின்றது என்று அவர் இந்த நிபுணர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார். இதே போன்று 2001ஆம் ஆண்டிலே தலிபான்கள் மீதான ஒரு போரை ஆரம்பித்து அதிலே விரைவாக வெற்றி கிட்டியதை அடுத்து அதனால் தூண்டப்பட்ட அமெரிக்கா அடுத்த சில ஆண்டுகளிலே ஈராக் மீதான போரை ஆரம்பித்தது. ஆனால் அவர்கள் நினைத்தது விரைவிலே இந்த போரை முடித்து விடலாம் என்று. ஆனால் அந்த போர் 10 ஆண்டுகள் நீடித்தது. இது எப்படி போய் முடியும் என்று யாருக்குமே தெரியாமல் இருக்கின்றது. இது சில வாரங்கள் நீடிக்குமா, மாதங்கள் நீடிக்குமா, பல ஆண்டுகள் நீடிக்குமா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஈரானின் அதிஉச்ச தலைவராக மறைந்த அயத்துல்லா அலி கொமேனி அவர்களின் புதல்வர் தெரிவு செய்யப்பட்டிருப்பதானது எந்த செய்தியை வழங்குகின்றதென்றால், ஈரான் அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு அடிபணிய போவதில்லை, அது எதிர்த்து தாக்குதல்களை நடத்தப் போகின்றது, தொடர்ந்தும் மத்திய கிழக்கிலே ஒரு எதிர்ப்பு குரலாக இருக்கப் போகின்றது என்பதைத்தான் பலரும் சுட்டிக்காட்டுகிறார்கள்.